வணக்கம் அன்புக்குரிய நேயர்களே, இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவர், முன்னாள் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள். கேட்பதற்கு நிறைய இருக்கிறவரிடம் கேட்கலாம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேட்டியில் உங்களை பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கு விருதுநகர் தேர்தல் களம்? விருதுநகர் பிரமாதமா இருக்கு. விருதுநகர் பார்லிமெண்ட் நல்லா சூடாக போயிட்டு இருக்கு. பிரச்சாரம் சிறப்பாக போயிட்டு இருக்கு. அதிமுக வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு. அதிமுக கூட்டணி இங்க ரெட்டையில நிக்கலையே, உங்க தொகுதியில கூட்டணி கொடுத்துட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் இருக்கும். அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. அதெல்லாம் கிடையாது. கட்சி எடுக்கிற முடிவு, பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி எடுக்கிற முடிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொண்டர்கள் தான் நாங்கள். அதை ஏற்றுக்கொண்டு களப்பணிகளை எப்படி செயல்படணுங்கிறத இங்கே உள்ள பத்திரிகை நண்பர்கள் வாயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இல்லை வேட்பாளர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அங்கே அவர் விஜய பிரபாகரன் அவர்கள் ஒரு புது வேட்பாளராக நிற்கிறாரு, இளையவர். அவருக்கு அந்த அளவுக்கு அந்த களம் பிடிபடுகிறதா? அவர் உங்களோட சரியா கோஆப்ரேட் பண்ணுறாங்களா? அவரோட வேலை பணியாற்ற அனுபவம் எப்படி இருக்கு? நான் கூட அப்படி தான் நினச்சேன். சின்ன வயசுக்கு இருக்காரு, இளைஞராக இருக்காரு, எப்படி ஒரு பக்குவமாக பேசிடுவாரா வச்சுருவாரான்னு. அவர் ஒரு அனுபவசாலி மாதிரி அவருடைய பேச்சுக்கள், கிராமப்புறத்தில் அவருடைய பழக்க வழக்கங்கள், மக்களை பார்த்து பேசுறது, இயல்பாக நடந்துக்கிறது எல்லாம் பார்க்க போல ஒரு தேர்வு பெற்ற ஒரு சமூக சேவகர், ஒரு தேர்வு பெற்ற ஒரு அரசியல் தலைவருடைய மகன் என்பதை நிரூபித்திருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று செல்ல பொருத்தமானவர் என்பதை அவருடைய வாக்கு கேட்கின்ற நடைமுறை, மக்களை சந்திக்கின்ற நெறிமுறை அதன் வாயிலாக தெரிகிறது. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நட்பாயிட்டீங்க போல இருக்கே. எல்லாம் ஒரே இடமா போறீங்க, ஒன்னா நீங்க டீ போட்டெல்லாம் கொடுக்குறீங்க, பார்த்தோம் நாங்க. ஆமா, தம்பி இல்லையா? பிரேமலதா சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தம்பி விஜயபுரவருடைய கையை பிடித்து என்கிட்ட ஒப்படைச்சு, அண்ணே பார்த்துக்குங்கண்ணே அப்படின்னா எடப்பாடியாரும் என்கிட்ட ஃபோனில் சொன்னார், நேர்லையும் சொன்னார். அவங்க மகன் நிற்கிறாங்க, கேப்டன் விஜயகாந்தோடைய பையன் நிற்கிறாரு, நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், வச்சுக்கணும், எதை பற்றி நினைக்கக்கூடாது, செய்கி வச்சு கொண்டாடினாரு. கட்சியினுடைய தலைவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவருடைய நடவடிக்கையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. செவ்வாய்ச்சிலாம் தங்கியிருக்காரு. அவருடைய நடவடிக்கை ரொம்ப பிடிச்சிக்கிட்ட காரணத்தால் அதிமுக தொண்டர்களும் தேமுக தொண்டர்களும் அப்படியே ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற பாங்க பார்க்கின்ற பொழுது மக்கள் ரொம்ப ஆரவாரமாக 2011 திரும்பிருச்சு. 2011 அம்மா அமைத்த கூட்டணி, பிரம்மாண்டமான கூட்டணி, வெற்றி கூட்டணி. கூட்டணியுடைய தலைவர் முதலமைச்சர், கூட்டணியுடைய அடுத்த கட்ட தலைவர் கேப்டன் விஜயகாந்த், எதிர்கட்சி தலைவர். அப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. அதே மாதிரி அந்த கூட்டணி போய் அமைஞ்ச உடனே மக்களிடத்திலே ஏகப்பட்ட ஆதரவு, பொதுமக்கள் சமூகம் சார்ந்த எல்லா சமூக மக்களிடத்திலே ஆதரவு இருக்கு. அதுதான் பெரிய அதிசயம். அங்க சித்தி கடும் போட்டியை கொடுக்குறாங்களோ? ராதியம்மாவா? தமிழ்நாட்டுல சித்தின்னா அவங்க தானே போட்டி. ஆமா ஆமா ஆமா, சரி. அது எனக்கு அவங்க நான் பல 2 தடவை 3 தடவை பிரச்சாரத்திலே பார்த்தோம். அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. அவங்க பிரச்சாரம் கட்சி போட்டின்னு சொன்னா இங்க எங்களுக்கு அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கு தான் போட்டி. இல்ல, அவங்க அவங்களும் ஒரு ஸ்டார் வேட்பாளர், எல்லாருக்கும் அறிமுகமானவங்க, அவங்களுக்கான ஒரு பேஸும் அங்க இருக்குது. அவங்களுக்கு ஒரு கடும் போட்டியா இல்லையா? விருதுநகர், சிவகாசி, விருதுநகர் மாவட்டம், விருதுநகர் பார்லிமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய எக்கு கோட்டை. இது அதிமுக இல்லாத கிராமமே இல்லை, பகுதியே இல்லை. அதிமுக வேட்டி கட்டாத எந்த கிராமத்திலையும் எல்லா இடத்துலையும் அதிமுக வேட்டி கட்டினா 10-50 பேர் இருப்பாங்க. சின்ன கிராமம் இருந்தால் கூட அவ்வளவு வலுவான இயக்கம் அதிமுக. அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்தனுடைய தொண்டர்கள் பரவாயில்ல எல்லா இடத்துலையும் இருக்காங்க. காரணம், விஜயகாந்த் அவருடைய இறப்பு என்பது ஒரு பெரிய எங்களை போன்றவர்களையே சங்கடப்படுத்திடுச்சு. அந்த நிகழ்வுகள், அந்த ஊர்வலம், அந்த எல்லா தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினது வச்சது, அதனுடைய தாக்கம் இன்னமும் இருக்கு. கேப்டன் விஜயகாந்தோடைய பாடல்கள், படங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா பல்வேறு சமூகம் சார்ந்த சிந்தனைகளை தூண்டக்கூடிய பாடல்கள் இருக்கும். நீங்களும் விஜயகாந்த் ரசிகரான? இல்லை, நான் எம்ஜிஆர் ரசிகர். நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்களை பார்க்குறதுன்னா ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்களை பார்ப்பேன், கேப்டன் விஜயகாந்த் படங்களை பார்ப்பேன். இது உண்மை. ஏன் கேரளம் காட்டப்போனா இவங்கெல்லாம் அடித்தட்டு மக்களுக்காக படங்களில் நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க. ஸ்டண்டு காட்சி, அந்த நிகழ்வுகள், அவங்க பேசுகிற அந்த உச்சரிப்புகள். 3 நாளைக்கு முன்னாடி கூட பட்டணத்து ராஜான்னு சொல்லி விஜயகாந்த் நடித்த படம், கேப்டன் நடித்த படத்தை போட்டாங்க. நான் நைட்டு 1 மணிக்கு உட்காந்து பார்த்தேன். 1 மணிக்கு தான் ஓடிட்டு இருந்துச்சு. அது 1 மணி நேரம் உட்காந்து பார்த்தேன். நடிகர் என்பது பாப்புலாரிட்டியானவங்க. அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் நல்ல கருத்துக்களாக இருக்கணும். அந்த நல்ல கருத்துக்களை பரப்பிய தலைவர்களில்
நடிகர்கள் ஒருவர் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய புதல்வர் நிற்கிறார். அவர்கள் பெற்றோர்கள் வந்து பிள்ளையை வந்து விஜய பிரபாகரை வந்து நல்லா வளர்த்துருக்காங்க, அருமையாக வளர்த்துருக்காங்க. சிறப்பாக வளர்த்ததுனால தான் அவருடைய அணுகுமுறை அருமையாக இருக்குது. மாற்றுக் கட்சி வேட்பாளர்கள், மாற்றுக் கட்சியுடைய உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் கூட பாராட்டக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்க ஒழிய முகம் சுளிக்கின்ற அளவுக்கு எங்கேயும் அவருடைய பிரச்சாரம் கிடையாது. முகம் சுளிக்காமல் எங்கே கூப்பிட்டாலும் வராரு, எல்லா மக்களையும் சந்திக்கிறாரு. அது நல்ல ஆதரவு. என்ன பேசிக்கிறாங்கன்னா, நீங்க ஒரு பக்கமும் பிஜேபி ராதிகா சரத்குமார் அவர்கள் ஒரு பக்கமும் 2 பேரும் ஓட்டை பிரிக்க போறீங்க, ஆளும் தரப்புக்கு எதிரான ஓட்டை பிரிச்சிருவீங்க, அப்போ காங்கிரஸ் ஜெயிச்சிரும் அப்படின்றாங்க. ஏன் ஆளும் தரப்புக்கு எதிரான ஓட்டை அவங்க 2 பேரும் பிரிச்சுக்கிறாங்க, நாங்க எங்களுக்குள்ள ஓட்டை நாங்க வாங்கிடுவோம். அவங்க எப்படி பிரிப்பாங்க? திமுக எதிர்ப்பு ஓட்டை தானே நீங்களும் எடுக்கிறீங்க, பிஜேபியும் எடுக்குது, அப்போ அவங்களுக்கு தானே அது அட்வான்டேஜ். அப்படிலாம் ஒன்றுடைய மணி, அப்படிலாம் நினச்சி பார்க்கவே கூடாது. திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு இப்போ நிறைய இருக்குது. திமுக ஆட்சிக்கு எதிர்ப்பாக வந்து ஒரு அலையே வீசுது. அவங்களுக்கு தெரியாமல் இருக்காங்க, அதிகாரத்தில் இருக்கிறதுனால வந்து அதிகாரி கொடுக்குற கணக்கு வழக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லா முதலமைச்சர்கிட்டையும் இந்த கணக்கை கொடுத்து ஏமாற்றி விடுவாங்க. ஏன்னா அதே மாதிரி அவர்கிட்டையும் ஒரு கணக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அதிமுகவுக்கு ஆதரவான அலை தான் வீசிக்கிட்டு இருக்கு. எடப்பாடியார் கையில் கட்சி ஒட்டுமொத்தமாக வந்ததுக்கு பின்னாடி உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், தேர்தல் கமிஷன் எல்லாம் அங்கீகாரம் கொடுத்ததுக்கு பின்னாடி ஆங்காங்கு விலகி இருந்தவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைய அரசியல் வானில் துருவ நட்சத்திரம் தமிழகத்தை பொறுத்தவரை எடப்பாடியார். ஆனால் பிஜேபி கூட்டணி இல்லாதது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தானே? எனக்காமா அப்படிலாம் ஒன்று அதிமுக தலைமை எடுக்கின்ற முடிவு தானம்மா, எடப்பாடியார் எடுக்கின்ற முடிவு தானே. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் பேட்டி கேட்கும்போது, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் தென் மாநிலங்களை பொறுத்த மட்டில் கூட சொல்லலாம், தேசிய கட்சிகளுக்கு பெரிய லெவலில் இடம் கொடுக்க மாட்டாங்க. அது தமிழ்நாட்டில் நிச்சயம் அந்த வாய்ப்பு கிடையாது. அதிமுக, திமுக, திமுக, அதிமுக இப்படித்தான் மக்கள் பார்க்குறாங்க. இந்த கூட்டணி தான் ஆதரிக்கிறாங்க. இந்த முறை காலத்துல மோடி எங்கள் டேடின்லாம் சொன்னீங்க, அவங்க இன்னைக்கு கூட்டணியில் இல்லைன்னு வருத்தம் இல்லையா உங்களுக்கு? கூட்டணி இல்லைன்னு வருத்தம் இல்லை, கூட்டணி கட்சி எடுக்கிற முடிவு தானம்மா. தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த முடிவு, தமிழக மக்களுடைய நலன் சார்ந்த முடிவு. சிறுபான்மை மக்கள், முஸ்லீம் மக்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள், இந்துக்கள் அத்தனை பேரிடத்தில் அவர் எல்லாரும் முடிவு பண்ணி மாவட்ட செயலர்கள் ஒட்டுமொத்த கருத்தை வந்து தலைமை கழகத்தில் மாவட்ட செயலர் கூட்டத்தில் தெரிவிக்கிறாங்க. அந்த கருத்தின் அடிப்படையில் எடப்பாடியார் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவை இப்போ நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி சொல்றாரு நம்மளுடைய பேட்டியில, பாஜகவோடு கூட்டணி வைக்காததற்கு அதிமுக தான் வருத்தப்படணும், ஜெயலலிதா அவர்களுடைய கனவுகள் எல்லாம் சிதைக்கிறாங்க, அவங்க தான் வருத்தப்படணும். நாங்கள் வருத்தப்படுற அளவுக்கு முடிவு எடுக்கலை. தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த முடிவை தான் அதிமுக எடுத்திருக்க ஒழிய அதிமுக வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு தவறாக போய் ஒரு கிணத்துல போய் பாலு கிணத்துல போய் நாங்கள் விடலை. இந்த முடிவை வந்து அதிமுக தொண்டர்கள் நூற்றுக்கணக்கான, அதாவது 100% தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே வந்து நாங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வெற்றி முடிவு எப்படி வந்தாலும் நிச்சயமாக எங்களை பாதிக்கின்ற அளவுக்கு வராது. அதிமுக வந்து இதன் மூலம் வளர்ச்சி அடையத்தான் செய்யும் ஒழிய நிச்சயமாக 1% கூட குறையாது. தலைமைக்கு, எடப்பாடியோட தலைமைக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு முடிவாக தான் இருக்கும். இப்போ இந்த முடிவு எடுத்த பிறகு சிறுபான்மை மக்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக வந்துட்டாங்களா? சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் தெரியுதுமா, அது கண்கூட தெரியுது. பெரும்பான்மை மக்கள் மத்தியிலையும் உங்களுக்கு ஆதரவு இருக்குது, சிறுபான்மை மக்கள் மத்தியிலும் ஒரு ஆதரவு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் இதைத்தான் இந்த இப்படி அமைக்கின்ற கூட்டணியைத்தான் தமிழக மக்கள் விரும்புகிறார்கள். ஆகிய மக்கள் விரும்புகின்ற கூட்டணியை எடப்பாடியார் அமைத்திருக்கின்றார். இல்லை, இப்போ ஆனாலும் நீங்கள் ஒரு தனி கூட்டணி அமைச்சிருக்கீங்க, இப்போ களம் காண்றீங்க. நான் மத்தியில் வந்து வரப்போகிறது மோடி தான் அப்படின்னு பேசிக்கிறாங்களே, பரவலாக நிறைய கருத்து கணிப்புகள்லாம் அப்படி சொல்லுதே. மாற்றுமா, மக்கள் தேர்ந்தெடுத்து வெற்றி யார் வந்தாலும் அதை ஏற்றுக்கிறது தானே வேணும். இல்லை, அப்போ பிஜேபி என்ன பிரச்சாரம் வைக்கிறாங்க, இவங்க தனியாக போய் பாருங்கள், இவங்களுக்கு ஒரு பிரதமர் வேட்பாளரே இல்லை, பிரதமர் வேட்பாளர் மோடி எங்கள் பக்கம் தான் இருக்காரு, இவங்களுக்கு அதிமுக ஓட்டு போட்டு பயன் இல்லை அப்படின்னு அவங்க பிரச்சாரம் செய்கிறாங்க. ஏமா, நீங்கள் வந்து பிஜேபியில் தான் பிரதமர் வேட்பாளர் தெரிவிச்சிருக்காங்க. வேற எந்த கட்சியில் இந்திய கூட்டணி பிரதமர் வேட்பாளர் யாருமா இன்னும் சொல்லலை. அது ஒரு காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட 50-60 வருஷம் ஆண்ட கட்சி. அந்த கட்சி அங்கே வைக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணியிலேயே வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் தெரிவிக்க முடியலை ஒரு சூழ்நிலை. வேற நீங்கள் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கொஞ்சம் கேரளா, அந்த கொஞ்சம் இருக்கக்கூடிய கட்சி அதிமுக தமிழகத்தை
தான் மையமாக வச்சு இயங்கக்கூடிய கட்சி. இதில் பிரதமர் வேட்பாளர் இல்லைன்னு சொல்கிறத விட பிரதமரை உருவாக்கக்கூடிய இடத்துல எங்கள் கட்சி இருக்கும், எடப்பாடியார் இருப்பார். அல்லது சூழ்நிலையில் வந்தால் எடப்பாடியாரே பிரதமராகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தால் வராதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சிரிப்பீங்க, நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் அது வரக்கூடாது. அதிமுக காரங்கள்லாம் 2026 அவரை முதல்வர் ஆக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க பிரதமர் ஆக்குறோன்றீங்க. பிரதமர் ஆகிட்டு முதலமைச்சர் அவர் வேற அவர் ஒரு ஆள் ஆகிட்டு போறாரு. ஏமா அதிமுக தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 40 தொகுதிகள்லையும் பலமா இருக்கு அதிமுக கூட்டணி. நாங்க 40 தொகுதிகளையும் ஜெயிப்போம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் டெல்லியில மத்தியில எப்படி தேர்தல் முடிவுகள் வரப்போகுதுன்னு தெரியாது. அதற்கு பின்னாடி ஒரு சில இந்தியா கூட்டணி இருக்கிற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 சிதறி போயிடும். தேர்தலுக்கு முன்னாடி 4 சுக்குநூறா உடஞ்சிடும். அதெல்லாம் ஒரு தனித்தனியா போயிடுவாங்க. தனித்தனியா இப்பயே ஒரு பிரதமர் அவங்களால சொல்ல முடியல. இல்ல இப்போ 2014 ஜெயலலிதா அவர்கள் இதே மாதிரிதான் ரெட்டையில இப்போ நீங்க தேமுதிகவோட இருக்கீங்க, அவங்க தனியாவே கூட நின்னாங்க, 40லயும் நின்னாங்க, 37 இடம் ஜெயிச்சாங்க. அவங்களுடைய ஆளுமைக்கு அவங்க மோடியா லேடியான்னு கேட்க முடிஞ்சது, 37 இடம் எடுக்க முடிஞ்சது. இன்னைக்கு அதே நிலையில அதிமுக இருக்கா? அதே நிலையில இருக்கு. அதாவது நீங்க அம்மா எடுத்த முடிவு அம்மா எதையும் வெளிப்படையா டமான்னு உடைச்சிருவாங்க. எடப்பாடியை பொறுத்த மட்டும் மாற்றுக் கட்சியினுடைய தலைவர்கள் கூட புண்படாத அளவுக்கு தான் அரசியல் பயணத்தை மேற்கொள்றாரு. அதனால எதையும் டப்புன்னு பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா எடப்பாடி அதை செய்ய மாட்டார். அதே சமயத்தில் துணிவா பேசுவார். ஒரு முடிவு எடுத்தாருன்னா பின்வாங்க மாட்டார். அதை நீங்க அந்த முடிவிலே பார்த்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். அந்த முடிவுல பின்வாங்காம உறுதியா நிற்பார். இந்த முடிவுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலை தானா? அண்ணாமலை தான் காரணம்லாம் சொல்ல முடியாம கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் எடுத்த முடிவை ஏற்றுக்கிட்டார் எடப்பாடி. அண்ணாமலை கொஞ்சம் பேசினாரு. அது கொஞ்சம் பேச்சு கட்சிக்காரர் மத்தியில் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் அதற்காக கிடையாது. மாவட்ட செயலாளருடைய எல்லாருடைய முடிவை ஏற்றுதான் அவர் எடப்பாடியார் இந்த முடிவுக்கு வந்தார். அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு பற்றி, அவரோட வளர்ச்சி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் கொஞ்சம் வேகமாக தான் பேசுறாரு. அந்த கட்சியை வளர்க்கறதுக்கு கஷ்டப்படுறாரு. பிஜேபியை வளர்க்கறதுக்கு கஷ்டப்படுறாரு, உழைக்கிறாரு. அதுக்கு பலன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. பலன் இப்ப கிடைக்காதுமா. இப்ப எல்லாம் தேசிய கட்சிகளுக்கெல்லாம் இங்க வாய்ப்பு காங்கிரஸுக்கும் கிடைக்காது, பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் கிடைக்காது. அந்த அளவுக்கு இல்லைன்னு கருதுறீங்க? தமிழ்நாட்டில் உறுதியாக கிடையாது. கிராமங்களில் இருக்கிற கட்சி அதிமுக திமுக 2 தான் இருக்கு. 2 கட்சி தாண்டி 3வது கட்சிக்கெல்லாம் அங்கே பெருசாக கிடையாது. டவுனில் அங்கங்கே வருவாங்க, மொத்தமாக வருவாங்க. ஒரே ஊர்ல இருந்து சிவாஜியில் இருக்கிற ஆளுகளே விருந்தர் போவாங்க, விருந்தர் இருக்கிற ஆளுகளே அர்ப்போடு போவாங்க, அர்ப்போடு இருக்கிற ஆளுகளே சாத்தூர் போவாங்க, அவங்களே மதுரைக்கும் போவாங்க. அதனால இதை வச்சு நீங்க ஒரு கணக்கு போடக்கூடாது. அதான் கூட்டம் வரதை வச்சு கணக்கு கட்சியை கணக்கு போடக்கூடாது. கிளைக்கிளைகள் கீழே பூத்து கமிட்டி அமைக்கக்கூடிய எந்தெந்த கட்சியில் பூத்து கமிட்டி அமைச்சிருக்காங்க? அதிமுக அமைச்சிருப்பாங்க, திமுக அமைச்சிருப்பாங்க. பூத்துக்கு ஒரு பார்லிமெண்ட்டுக்கு 1500 பூத்து இருக்குன்னா 1500 பூத்துலையும் பூத்துல ஆளை உட்காரதுக்கு ஆள் வேணும்ல. மற்ற கட்சிகளுக்கு பிஜேபியோ காங்கிரஸோ அந்த கட்சிகளுக்கு தனிப்பட்ட முறையில் எல்லா இடத்துலையும் பூத்து கமிட்டி அமைக்கிற அளவுக்கு அவங்களுக்குலாம் பலம் கிடையாது. இப்போ யதார்த்தமா ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க வெளிப்படையா பேசக்கூடியவர், யதார்த்தத்தை புரிஞ்சுக்க கூடியவர். இப்போ மத்தியில ஒருவேளை மீண்டும் பிஜேபி தான் ஆட்சிக்கு வருது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம அவங்கள பகச்சுக்கிட்டோமே, நாளைக்கு என்ன வழக்குகள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அச்சம்லாம் கட்சிக்குள்ள இல்லையா? அதெல்லாம் எங்க பொதுச்செயலர் எடப்பாடியார் சொல்லிட்டார்ல, எங்க மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லைன்ட்டார்ல. என்ன வழக்கு? நிறைய முன்னாள் அமைச்சர்கள் மேல வழக்கு இருக்கு, உங்க மேல கூட வழக்கு இருக்கு. வழக்கு போடலாம், யாரு மேலேயும் போடலாமா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேல கூட வழக்கு இருக்கு. ஆமா, விசாரணைக்கு போயிட்டு அதிபரா நிக்கிறாரு. அது என்ன செய்யறது? உங்களுக்கு அரசியல்ல பழி வாங்கணும்னு என்ன செஞ்சோம்னா பிக்பாக்கெட் கேஸை கூட போட்டுடலாம். இம்ரான் கான் பாகிஸ்தானுடைய அதிபராக இருந்தாரு, பிரதமராக இருந்தாரு. அவர் மேல என்னென்ன கேஸை போட்டுருக்கான்னு சொல்லி பாருங்க. அவருக்கு தண்டனை, அவர் பொம்பளை மனைவிக்கு தண்டனை. இது கலாச்சாரம் உலகம் முழுக்க வந்துருச்சு. இது உலகத்தினுடைய அரசியல் சீர்கேடு. ஏன்னா ஒரு ஆட்சிக்கு வந்த உடனேயும் பிடிச்சி எதிர்த்து இருந்தவங்களே எதிர்த்து பேசுறவங்கள பிடிச்சி உள்ள ஓட நினைக்கிறது, ரைடு பண்றது, இதெல்லாம் தப்பு, தவறான அணுகுமுறை தான். அப்புறம் யாரும் உண்மையை சொல்ல மாட்டாங்க.
அதிகாரத்துக்கு வந்தவங்க எதிர்த்து பூரா அழிச்சு நினைச்சா அப்புறம் எப்படி பண்ண முடியும்? தலைவர் எம்ஜிஆர் யாரையும் பழி வாங்கினாரா? இந்த பழி வாங்குற கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வந்ததே கலைஞர் கலைஞர் தான் ஆரம்பித்தார். அம்மாவை பழி வாங்கினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாறி மாறி போட்டு வழக்கு மேலே வழக்கு போட்டு ஒருத்தர் தாக்கிட்டு இருக்காங்க. இப்போ டெல்லி வரைக்கும் போய்கிட்டு இருக்கு, வேற ஸ்டேட்டுக்கும் போய்கிட்டு இருக்கு. இப்போ உலகம் முழுக்க அது ஓடி. அதெல்லாம் வந்தா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்ன்றீங்க. வந்தா சந்திச்சு தானே ஆகணும். என்ன செய்ய முடியும்? அதுக்காண்டி நாட்டை விட்டு ஊர் விட்டு ஓட முடியும்? இல்லை செவ்வாய் கிரகத்துக்கு இடி ரைடு வந்தாலும் சந்திக்க தயார். ஏடி வந்தாலும் சரி, பிடி வந்தாலும் வந்துட்டு போகுது. இப்போ என்ன எங்க கிட்ட என்ன இருக்கு? வந்தானே காப்பி கொடுக்குற, காப்பி சாப்பிட்டு போக வேண்டியதா? ஏன்னா இப்போ திமுக என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி ரெய்டுகளுக்கெல்லாம் பயப்படுறீங்க, அதனாலதான் கூட்டணி விட்டு வந்துட்டாலும் கூட பிஜேபியை எதிர்த்து வெளிப்படையா பிரச்சாரம் பண்ண மாட்டேங்கிறீங்க, அவங்கள மோடி எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்றார். இப்போ நாங்கள் முதலமைச்சரை எதிர்த்து நாங்கள் கடுமையான விமர்சனம் வைக்கிறோமா? எங்களுக்கு முதலமைச்சர், எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் கழக பொதுச்செயலர் எடப்பாடியார் யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் இருக்கக்கூடாது, மற்றவர்கள் முகம் சொல்லிக்கின்ற அளவுக்கு தாக்குதல் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் எங்களுக்கு பிரச்சாரம் இருக்க ஒழிய நீங்கள் மோடி மோடி மோடினே ஒவ்வொரு வார்த்தையிலையும் என்கிட்ட கேட்குறவங்க கூட அதான் இருக்கிறாங்க ஒழிய ஒரு தனிப்பட்ட தாக்குதல் எதுக்கு பண்ண சொல்றீங்க? நான் ராகுல் காந்தி தனிப்பட்ட தாக்குதல்னு சொல்லல. இப்ப மத்திய அரசு விமர்சிச்சு கடுமையா உங்க பிரச்சாரங்கள்ல நீங்க பேசுறீங்களா? விருதுநகர்ல மத்திய அரசு செய்யறது சரியில்லைன்னு பேசுறீங்களா? எங்களுடைய அரசியல் முழுக்க முழுக்க தமிழ்நாடு சார்ந்ததான் இருக்கும். தமிழ்நாட்டில் 40 இடத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் டெல்லி சார்ந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பேசுவோம். ஸோ இப்போ திமுக எதிர்ப்பு தான் இப்போ உங்க ஃபோக்கஸ்ல இருக்கு. ஆமா, அது தலைவர் காலத்திலிருந்து ஊறி போனது இல்லையா? அதிமுகவுடைய தொண்டர்கள் அவங்க மொத்தனை பேர் எதிரியா பார்க்கறது திமுக தான் பார்ப்பாங்க. எங்களுடைய நிலைப்பாடு திமுக எதிர்க்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. திமுக ரகசிய கூட்டணின்னு சொல்றாங்க உங்களை பார்த்து. பிஜேபியோட யாரோட? சரி, அவங்க அப்படி சொல்லி தானே ஓட்டு கேட்கணும். ரகசிய கூட்டணி என்ன? ரகசிய கூட்டணி, ரகசிய உறவுன்னாங்க, அதெல்லாம் சொல்றாங்க. நான் டிவியில் பார்த்துதான் இருக்கேன், செய்தி பேப்பரில் பார்த்துதான் இருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்புறம் ரகசிய கூட்டணிலாம் போட மாட்டாருமா? வழிய கூட்டணி பேசும்போது எடப்பாடியாரை விட்டு கொடுத்து போயிருக்க மாட்டாரா? ஒரு முடிவு எடுத்துட்டாரு. எதிர்கால தமிழகத்துடைய நலன் கருதி, அதிமுகவுடைய நலன் கருதி, பொதுவான சமுதாய மக்களுடைய நலன் கருதி, மாவட்ட செயலருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற முகமாக எடப்பாடி எடுத்த முடிவு தான் இந்த முடிவை ஒழிய அவர் தனிப்பட்டு எடுத்த ஒரு முடிவு கிடையாது. எல்லோரும் முடிவும் அவர் ஏற்றுக்கொண்டார், அதை செயல்படுத்தி. இன்னொன்னு சொல்றாங்க திமுக, நாங்க ஜெயிச்சிட்டோம், ஏற்கனவே முதலிடம் எங்களுக்கு தான், 2வது இடத்துக்கு தான் இப்ப அதிமுகவும் பிஜேபியும் போட்டி போட்டுட்டு இருக்காங்கன்ற. அவங்க எங்களுக்கு கள்ள உறவுன்னு சொல்றதே 2வது இடத்துக்காக வந்துடலாம். அவங்க பிஜேபி திமுக சொல்றது பிஜேபியோட நாங்க கள்ள உறவு வச்சிருக்கோம்னு சொல்றதே அவங்க 2வது இடத்துக்கு வர்றதுக்கு தான். முதல் இடத்துல அதிமுக கூட்டணி தான் இருக்கு, அதிமுக தான் இருக்கு. நீங்க டென்ட் மாற்றி இருக்கும். இன்னொரு 10 நாள்ல பாருங்க ஒரு பெரிய ஒரு மாற்றமே தமிழ்நாட்டில் ஏற்படும். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம். ஒரு திட்டமும் கிடையாது, மக்களிடத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கு. நீங்க திமுக அறிவிச்ச எந்த திட்டத்தையும் நிறைவேற்றல. நீட்டை ரத்துன்னு சொல்லி 19லயும் எம்பிஎல்எஸ்ல ஓட்டு கேட்டாங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. பார்லிமெண்ட்லயும் போய் பேச எதுவும் பண்ணல. 21லயும் சட்டமன்ற எலெக்ஷனுக்கு பொது தேர்தல் வாக்குறுதியாக சொன்னாங்க, அவங்க செய்யலை. பிறகு ஒரே கையெழுத்தில் நீட்டை ரத்து பண்ணுவோம், அந்த ரகசியம் எங்கிட்ட இருக்குன்னாங்க. அந்த ரகசியத்தை சொல்லவே இல்லை. கடைசி 50 லட்சம் கையெழுத்து வாங்கினாங்க. அதே ஒரு ஓரமாக பெட்டியில் வச்சு போட்டுட்டாங்க. இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலையும் நீட்டை ரத்து பண்ணணும்னு கோரிக்கை தேர்தல் வாக்குறுதி சொல்கிறாங்க. ஒரே ஒரு கோரிக்கையை தேர்தல் வாக்குறுதியாக 3 தேர்தலாக பயன்படுத்துகிறாங்க. இது ஏமாற்ற வேலை இல்லையா? காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில இப்ப சொல்லியிருக்காங்க, நீட்டை நாங்க ஆப்ஷனல் ஆக்க போறோம், மாநிலங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்க அதை கடைபிடிக்க தேவையில்லை, தமிழ்நாடு வேண்டும்னா விலக்கு பெற்றுக்கலாங்கிறத அவங்க தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க. அதை நீங்க வரவேற்கலையா? அது நீட்டை கொண்டு வந்தது யாரு? இந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு? காங்கிரஸ். அப்ப சப்போர்ட் பண்ணது யாரு? அந்த ஆட்சியில பங்கு பெற்றது யாரு? திமுக. அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு இனிமே இதை செய்ய போறோம். அவங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை நான் பார்த்தேன். இப்ப சொல்றாங்கல்ல, இப்ப நீங்க நீட்டை அவங்களால திமுக கூட்டணியால ஒழிக்க முடியுமான்னு கேட்டீங்க. தமிழ்நாட்டுக்கு விலக்கு பெறதுக்கான சாத்தியக்கூறு அவங்க சொல்லியிருக்காங்களே தேர்தல் அறிக்கையில. இதெல்லாம் நடைமுறையில ரொம்ப சிக்கல் இருக்குமா? கோர்ட்டு உச்ச நீதிமன்றமே நீட்டுக்கு ஒரு முடிவு சொல்லிருச்சு. நீங்க அதுக்கப்புறம் ஒரு முடிவை மாத்தி இவர் இந்த முடிவே இந்த தேர்தல் அறிக்கையை இந்தியா தயார் பண்ணது கிடையாதுமா.
இது வெளிநாட்டில் தயார் பண்ண தேர்தல் இருக்கே. ஏன் இப்படி சொல்றீங்க? ஆமா, இது இங்க தயார் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து இந்திய கூட்டணி கிடையாது, இது அந்நிய கூட்டணி. ஏன் அப்படி சொல்றீங்க? எல்லாம் இந்தியாவுக்கான திட்டம் தானே சொல்லியிருக்காங்க. என்ன இந்தியாவுக்கான திட்டங்களை அந்நிய 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 தேசத்துல வச்சு முடிவு பண்ணலாம்ல, திட்டங்கள் எங்க இருந்தும் போடலாம்ல. இல்ல இப்ப அவங்க நிறைய விஷயம் சொல்றாங்களே. இப்ப நீங்க புதிய கல்விக் கொள்கையை வந்து எதிர்க்கிறீங்க, அதுல நாங்க மாற்றங்கள் கொண்டு வருவோம்னு சொல்றாங்க, கல்வி கடனை பூரா ரத்து பண்ணுவோம்னு சொல்றாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் காங்கிரஸ் அறிக்கையில சொல்றாங்களே. கல்வி கடனை பூரா ரத்து பண்ணணும்னு திமுக சொல்லிச்சு தேர்தல் அறிக்கையில. 2021 ரத்து பண்ணாங்களா? அன்னைக்கு திமுக சொல்லிச்சு, இன்னைக்கு காங்கிரஸ் சொல்லுது. அவ்வளவுதான். அறிக்கை வந்து பேப்பர் தான் வேற, வாக்குறுதி எல்லாம் ஒண்ணுதான். நடைமுறை சாத்தியமானதான் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சொல்லுவார். இல்ல இப்போ அவர் என்ன சொல்லிருக்காரு, நீங்க வந்து மாதம் 3000 ரூபாய் வந்து நம்ம தேசம் முழுவதும் பெண்களுக்கு கொடுக்கணும் சொல்ல போறோம் அப்படிங்கிறீங்க. காங்கிரஸ் 8000 ரூபாய் சொல்லுது ஏழை பெண்களுக்கு. இப்ப யாருக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள்? நீங்க 3000 ரூபாய்ங்கிறத வந்து இவர் வந்து வரவு செலவுக்கு முதலமைச்சர் இருந்தவர் வரவு செலவு கணக்கு போட்டு சொல்லுவார். 2500 ரூபாய் பொங்க பரிசு கொடுக்கணும்னு சொல்லும் போது கொடுக்க முடியுமான்னாங்க. ஆனா 2500 ரூபாய் பொங்க பரிசு கொடுத்தாரு. 500 தாள் 5 தாள் எல்லாத்துக்கும் ரேஷன் கார்டு உள்ள அத்தனை பேருக்கு கொடுத்தாரு. அது இது இப்போ திமுக தலைவர் முதலமைச்சர் வந்திருக்காருல்ல, அவரால் கொடுக்க முடிச்சா? 1000 ரூபா கொடுக்கலையே. எடப்பாடியார் பேட்டி கொடுத்து போராட்டம் அறிவிச்சதுக்கு அப்புறம் தானே கொடுத்தாரு. 1000 ரூபாவை கொடுத்தாரு, கரும்பு கொடுத்தாரு. பொங்க பரிசு அவரால் கொடுக்க முடியல. அதனால வந்து 8000 ரூபாய் தாரேன்னு சொல்றதுலாம் வந்து ஏமாற்று. மாசம் 8000 ரூபாய்க்கு நம்ம கணக்கு போட்டா கிட்டத்தட்ட ஏழை பெண்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் காங்கிரஸ் ப்ராமிஸ் பண்ணுது. இதை பார்ப்பாங்களா மக்கள்? மாட்டாங்களா? நீங்க 3000 சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல சிரிப்பாங்க. இதை பாட்டு ஏன்னா என்னப்பா இவங்க தாத்தா புழுவு கூட பயங்கர புழுவு புழுவுறாங்க. இப்படித்தான் காங்கிரஸ் 60 வருஷம் இந்த நாட்டை வந்து நாசமாகி போடுச்சு. சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சாத்தியம் இல்லைம்மா. என்னம்மா எங்க சாத்தியம் இருக்கு? சாத்தியம் இல்லாத வாக்குறுதி எல்லாம் கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் மக்கள் வந்து மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நமக்கு எதுக்கு ரைட்டு போவோம், அவ்வளவுதான். அவங்களால முடிஞ்சே செஞ்சு அவ்வளோ செய்வாங்க, அவ்வளோதான் முடிச்சு அப்படி போயிடுவாங்க. அடுத்த தேர்தலில் பார்ப்போம்னு நம்ம முடிவு பண்ணிடுவாங்க. இப்படித்தான். அதனால தெரிஞ்சுக்கிட்டு தான் ஏழ்மையை பயன்படுத்தி அதை வாக்குகளாக வாங்குறதுக்கு இந்தியா கூட்டணி ஒரு முயற்சி எடுத்திருக்கு. அந்த முயற்சியை வந்து வேற எங்கேயோ முடிவு பண்ணி இங்கே செயல்படுத்துறாங்க. அது நடக்காதுமா. இந்தியா கூட்டணி வந்து இந்தியா முழுக்க பல்வேறு இடங்கள்ல வேற வேற சர்ச்சைகள் இருந்தா கூட தமிழ்நாட்டில் ஒற்றுமையா இருக்காங்கல்ல, அவங்க வலிமையா இருக்காங்கல்ல. தமிழ்நாட்டில் அதை ஒத்துக்கலாமா? தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி வந்து அதை வந்து அவர் கரெக்டாக வச்சுக்கிட்டாரு. அப்போ அது பலம் தானே உங்களுக்கு? இல்லை கேளுங்க, அது பல அவர் வச்சுக்கிட்டாரு. அந்த கூட்டணியை பலமாக வச்சுக்கிட்டாரு. அதோடைய ஓட்டு வங்கி குறைஞ்சி வச்சு எங்க பக்கம் வந்துருச்சு, ஏடி பக்கம் வந்துருச்சு. எண்ணிக்கையில் அவங்க அதிகமா இருக்காங்க, ஆனா ஓட்டுல நாங்க அதிகமா வரோம். ஆதரவு எங்களுக்கு அதிகமாயிருச்சு. நீங்க அந்த கூட்டணி 10 கட்சியா இருக்கலாம், எங்கிட்ட 6 கட்சியா இருக்கலாம், 5 கட்சியா இருக்கலாம். ஆனா வந்து மக்களுடைய முடிவுகள் இப்ப மாறிடுச்சு. யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத விட யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க மக்கள். இல்ல நீங்களும் தான் சொன்னீங்க பெரிய மெகா கூட்டணி அமைக்க போறோம்னு சொன்னீங்க, அதெல்லாம் அமையலையே. இப்ப அமைச்சிருக்கிற கூட்டணி ஒண்ணு சின்ன கூட்டணியா? இங்க கேளுங்க, அதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம், SDPI, அடுத்து பாத்தீங்கன்னா மருது, எங்க தென் மாவட்டத்தை பொறுத்தவரை மருது சேனை இருக்கு, நேதாஜி சுபாஷ் சேனை இருக்கு, சந்தனப்பிரியா தலைமையில் உள்ள அகில இந்தியா தேவேந்திர உள்ள வேளாளர் கூட்டமைப்பு இருக்கு. இப்படி பல்வேறு அமைப்புகள், பல சமுதாயம். எவ்வளவு நீங்க தெலுங்கு சமுதாயம் ஆதரவு கொடுத்துருக்கு, இளைஞர் பேரவை கொடுத்துருக்காங்க, நாடார் இளைஞர் பேரவை திருநெல்வேலி அமைப்பு கொடுத்துருக்கு. நீங்க அவங்கள தேர்தல் கமிஷன்ல வந்து அங்கீகரிக்கப்பட விளையாடி சொன்னாலும் பரவலாக அமைப்புகளை வச்சு நடத்தக்கூடியவங்க. அவங்களும் MP MLA ஆனவங்களை தான் நீங்க கணக்கெடுக்கிறீங்க. அகில இந்திய பார்வர்ட் பிளாக்கு இவர் கதிரவன் PV கதிரவன் முத்துலமுட்டி MLA நின்றவர், சிங்கஞ்சனத்தில் போட்டுவிட்டு ஜெயிச்சவர். அவர் அகில இந்திய பார்வர்ட் பிளாக்ல காலங்காலம் உழைச்சிட்டு அவர் எங்களுக்கு ஆதரவு. எங்க கட்சியில் எங்க எடப்பாடி தலைமையில் என்ன கூட்டணி என்ன குறைவா அமைஞ்சிருக்கா? இன்னைக்கு 2 ஆளுங்கட்சி எதுக்குறோம். திமுக தமிழ்நாட்டிலே ஆளுகிற திமுக எதுக்குறோம், மத்தியில ஆளுகின்ற BJP எதிர்த்து நிக்கிறோம். 2 ஆளுகின்ற கட்சியை எதிர்த்து நிக்கிற களமாடுகின்ற கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. எடப்பாடியார் இருக்காரு. இது எவ்வளவு பெரிய வலுவா இருந்தா நாங்க இந்த முடிவு எடுப்போம். இதுவே மெகா கூட்டணி தான்றீங்க? இதுவே மெகா கூட்டணி தான். மக்கள் எங்க முன்னாடி இருக்காங்க, அதனால இந்த மெகா கூட்டணி. முக்கியமா வடக்குல ஒரு கணிசமான சக்தியா பார்க்கப்படக்கூடிய பாமக வரலையே, அதுல வருத்தமா? நீங்க சக்தியா நீங்க பாக்குறீங்க. அப்படியா? ஆனா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அங்க இருக்கிற வன்னியர் பெருமக்கள்லாம் வந்து இப்போ இந்த கொந்தளிப்புல தான் இருக்காங்க.
இவங்க அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு மாறி மாறி வந்து கூட்டணி அமைச்சுக்கிட்டு கூட்டணி முடிஞ்சோன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கூட்டணிக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க குடும்பம் சார்ந்த ஒரு நன்மைக்காகத்தான் முடிவுகள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பேசுறாங்க. நான் சொல்லல, வடக்க பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வன்னியர் சமுதாயத்தின் நண்பர்கள், எனக்கு தெரிஞ்ச முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுறாங்க. அது ரெண்டாவது வன்னியர் சமுதாயத்தினுடைய தலைவராக விளங்கிய அந்த சங்கத்துடைய தலைவராக விளங்கிய காடுவெட்டி குருவுடைய மகள் பேட்டி கொடுத்ததெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிலாம் சொல்லி. அதெல்லாம் வந்து அந்த பக்கத்துல அந்த தாக்கத்தை ஏற்படுத்தின காரணத்தால அவங்க அப்படி கூட்டணி பேசி அவங்க சொந்தத்துக்கு தான் அரசியல் பண்றாங்கன்னா நீங்க ஏன் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துனீங்க? நாங்க எல்லாரோடையும் பேச்சத்தை நடத்துவோம். அதனால அவங்களுக்கு எங்களுடைய வெற்றி வாய்ப்பு ஒன்றும் குறைஞ்ச. நீங்க கேட்குறீங்களே அவங்ககிட்ட இத்தனை வச்சு கூட்டுன்னு கேட்குறாங்க. நாங்களும் எண்ணிக்கையை கூட்டுறதுக்காக கேட்போம். அதிமுக தான் பலம் வாய்ந்த கட்சி. அதோட வந்து மற்ற கட்சிகளை சேர்க்கறது தான் பலத்தின் மேல் பலத்தை கூட்ட முடியும். அதுக்காக பார்ப்போம். நீங்க அதுக்காக வட மாநிலம் முழுக்க வந்து பாமக பக்கம் தான் முழுக்க வன்னியர் இருக்காங்களா? எங்ககிட்ட வன்னியர் இல்லையா? எங்ககிட்ட சி வி சண்முகம் யாரு? அவர் வன்னியர் சமுதாயத்தினுடைய அவர் மிகப்பெரிய தலைவர் தான். அன்பழகன் யாரு? இவர் தருமபுரி அன்பழகன் யாரு? எவ்வளவு பேர் இருக்காங்க எங்கிட்ட வன்னியர் சங்க தலைவர்கள்? எவ்வளவு மாவட்ட செயல் இருக்காங்க வன்னியர் சங்கத்துல? வன்னியர் சமுதாயம் சேர்ந்தவங்க எவ்வளவு பேர் போல்டான ஆளுங்க அதிமுக இருக்காங்க. நீங்க வந்து எல்லாருமே வந்து ஐயா ராமதாஸ் பின்னாடி அன்புமணி பின்னாடி நிக்கிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, டாக்டர் அன்புமணி என்ன சொல்றாரு, பாமக மட்டும் இல்லைன்னா அதிமுக 4 ஆண்டு கால ஆட்சியே கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியாது, எங்க ஓட்டுல தான் அவங்க இடைத்தேர்தலில் ஜெயிச்சு வந்தாங்க. அம்மா இல்லைன்னா அவங்களுக்கு வந்து மாம்பழமே கிடைச்சிருக்காது. பாமக கட்சிக்கு அரசியல் அங்கீகாரம் வாங்கி கொடுத்த கட்சி அதிமுக. அதிமுக தலைவி புரட்சி தலைவி அம்மா. அவங்களுக்கு மாம்பழம் சின்ன தானே, மாம்பழத்தை அங்கீகாரம் வாங்கி கொடுத்ததே அம்மா தான். பல கூட்டணி கட்சிகளுக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுத்தவங்க அம்மா அதிமுக. கூட்டணி கட்சியில மதிக்கக்கூடிய தர்ம சிந்தனை உள்ள கட்சி அதிமுக. கூட்டணியில் சேர்த்து அழிக்கிற கட்சி கிடையாது அதிமுக. அதிமுக தலைவர்களும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, தலைவரும் கிடையாது, எடப்பாடியும் கிடையாது. ஆக வந்து நீங்க வந்து எங்களை போய் 4 ஆண்டு கால ஆட்சி வந்து பாமகவால தான் நீடிச்சு சொல்றாரா? ஆமா, அந்த 2019 இடைத்தேர்தல் வந்தது இல்லையா, 22 தொகுதியில். ஆமா ஆமா, அதுல பாமக ஓட்டு இல்லைன்னா நீங்க ஜெயிச்சு ஆட்சியை தக்க வச்சிருக்கவே முடியாது அப்படின்றது அவங்களோட வாதம். அப்படிலாம் கிடையாது. எடப்பாடியுடைய அன்றைய ஆட்சிக்கு எடப்பாடியில வந்து 4 ஆண்டு 2 மாசம் ஆட்சி வந்திருக்காரு. அந்த 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 ஆண்டுகள்ல அவருடைய ஆட்சியினுடைய சிறப்புகளை பாருங்க. ஏரி குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டுச்சு, சப்பளச்சாலைகள் சரி செய்யப்பட்டது. செயல்பாடுகள் வேற. அவர் வந்து அவருடைய நடவடிக்கைக்கு அவருடைய நடவடிக்கைக்கு அவருடைய ஆட்சியுடைய சிறப்புக்கு 1 மாதம் இந்த ஆட்சி நீடிக்குமான்னு சொன்னாரு இன்றைய முதலமைச்சர். 2 மாசம் நீடிக்குமான்னாங்க, 6 மாதம் நீடிக்குமான்னாங்க, 1 வருஷம் தாண்டாங்க. ஆனா அவருக்கு கிடைச்ச அந்த டயம் முழுக்க ஆட்சி புரிந்து நல்லாட்சி புரிந்து நல்லா முதல்வர் என்ற பெயர் எடுத்து குடி பராமரிப்பு நாயகன் என்ற பட்டம், பல்வேறு கஜா புயல் வந்து அந்த டெல்டா மாவட்ட மக்களை பாதுகாத்ததுல அவருக்கு டெல்டா மாவட்டத்தில் பெயரிய பேரு. அவருடைய ஆட்சி காலத்துல வந்து கொரோனா வந்துச்சு, கடுமையா வந்த நேரம். அந்த நேரத்துல தான் உலகம் முழுக்க விமானம் ஓடல, ட்ரெயின் ஓடல, பஸ் ஓடல, கார் ஓடல, ஒரு தெருவுல ஒரு தெருவுக்கு மக்கள் போக முடியாது. அந்த நேரத்துல மக்களை காத்த, தமிழ்நாட்டு மக்களை காத்த முதலமைச்சர் எடப்பாடியார். 1 வருஷம் கழிச்சு திரும்ப ஊசி கண்டுபிடிச்சாங்க. அது வரைக்கும் ஊசி என்ன எதை போடனே தெரியலையே. எல்லாம் பயந்து போய் வீட்டை விட்டு வெளியே வராமல இருந்தாங்க, ஒருத்தர் தொட பயந்தாங்களே. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருந்தவர் எடப்பாடியார். அவர் இல்லைன்னு சொன்னா அன்னைக்கு இறப்பு சதவீதம் தமிழ்நாட்டில் கூடியிருக்கும். அந்த அடிப்படையில தான் வந்து அவருடைய செயல்பாடை பார்த்து தான் இடைத்தேர்தலில் அவருக்கு அந்த ஆட்சிக்கு பலத்துக்கு தேவையான வெற்றி கிடைச்சதை ஒழிய அதற்கு அவர்கள் அணிலாக இருந்திருக்கலாம். இல்ல, இடைத்தேர்தல் வந்தது கொரோனாவுக்கெல்லாம் முன்னாடி 2019. அதுக்கு முன்னாடி வந்துச்சுமா, கொரோனாவுக்கு முன்னாடி தான் வந்துச்சு. ஆனா அந்த நேரத்திலேயே அவருடைய ஆட்சியினுடைய சிறப்பை பார்த்துதான் மக்கள் ஓட்டு போட்டார்கள். இவர்கள் எங்களுக்கு பக்கமாக இருந்தார்கள். ஆனால் இவர்களால் தான் நாங்கள் வெற்றி பெற்றான்னு சொல்வது தவறு. உங்க ஊரு பக்கத்துல தான் ராம்நாடுல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிக்கிறாரு. அவரோட வாய்ப்புகள் எப்படி பாக்குறீங்க? ஏமா, அவர் வந்து ரெட்டலையில நிக்கிறாரு, பலாப்பழத்துல நிக்கிறாரு. பலாப்பழத்தில் நிக்கிறாரு. அவர் வாட்டு பலாப்பழத்தை உரிச்சு சொலையை சாப்பிட்டு போட்டு விட்டுருவாங்கம்மா. நீங்க கட்சியில நின்ன கட்சி தான் நிற்கும். அதிமுக திமுக இதுதான் நிக்கணும் ஏற்கனவே சொல்லிட்டு தானே இருக்கு உங்ககிட்ட. அதுல அந்த கட்சியினுடைய அமைப்பு தலைவர்கள் கொள்கைகள் அதுதான் நிற்கும். அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு ஒரு அறிமுகம் இருக்கு. அவர் வெற்றி பெற்ற மாட்டாரா? ஆமா,
இல்லைம்மா, அறிமுகம் இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் தான், நாங்களாம் அவரோட இருந்தவங்க தான். அவர் வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்து வெளியேறிட்டாரு. நீங்க வெளியேத்திட்டீங்க, அவர் எங்க வெளியேறினாரு? பெரும்பான்மையான அவர் பின்னாடிமா பெரும்பான்மையாக எடுக்கக்கூடிய முடிவை வந்து யார் ஏற்றுக்கணும்? ஆதரவே இல்லாம ஒரு முடிவை எடுத்தாருன்னு சொன்னா அதிமுகவை பலவீனப்படுத்துற செயல் தானது. அவர் என்ன குற்றம் சாட்டுறாருன்னா, நீங்க கட்சி விதியை வந்து பின்பற்றல, எம்ஜிஆர் கொண்டு வந்த விதியை நீங்க மீறி செயல்பட்டுட்டீங்க அப்படிங்கிற. அதுக்குள்ள ரொம்ப போவோம். விதியை பின்பற்றாம எப்படிமா தேர்தல் கமிஷன் ரெட்டலை எங்களுக்கு கொடுத்துச்சு? எடப்பாடியாருக்கு எப்படி உயர்நீதிமன்றம் எப்படி கொடுத்துச்சு? அதே உச்சநீதிமன்றம் எப்படி ஏத்துக்கிடுச்சு? உச்சநீதிமன்ற முடிவு எப்படி இருந்துச்சு? எல்லாம் என்ன அதிமுகவுடைய ஒன்றிய செயலர் ஜட்ஜா இருக்காங்க? இப்ப இருக்கிற நீதிமன்றம் எல்லாம் வந்து சாதாரணமான தீர்ப்பெல்லாம் வாங்க முடியாமா? அலசி ஆராய்ச்சி தான் தீர்ப்பை கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதை ஏத்துக்கணும்லமா, அதை ஏத்துக்கிட்டு தானே செய்யணும். அப்போ ஓபிஎஸ் ஜெயிக்க மாட்டாரு, கஷ்டம்தான். தேர்தல் முடியுதாவா பதில் சொல்லணும். நான் ஒரு பெரிய ஆளை போய் வந்து அப்படி சொல்லக்கூடாது. அந்த பக்கம் அவர் ராம்நாட்ல அவரு, இந்த பக்கம் தேனியில டிடிவி குக்கர்ல நிக்கிறாரு. குக்கர் நிக்கிறாரு. அது கூட வந்து என்னை கேட்டு 2-3 தேர்தல் செஞ்சிச்சு. தேர்தல் செஞ்சு அந்த சின்ன கூட விளம்பரம் ஆயிடுச்சு. இவர் இப்பதான் நிக்கிறாரு. ஆனா ஒண்ணு போட்டி திரும்ப கேட்டாலும் சொல்றது போட்டி அதிமுக திமுக தான். இந்த தேர்தலோட ஒட்டுமொத்த நரேட்டிவே வந்து திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க 2 பேருக்கு தான் போட்டி. அதுதான் வந்து ஒரு கொள்கை ரீதியான போர் அவங்க 2 பேருக்குள்ளதான் இருக்கு. நீங்க ஃப்ரேம்ல இல்லைங்கிறாங்க அவங்க தரப்புல. யார் தரப்பு? பிஜேபி சொல்றாங்க திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டின்றாங்க. பிஜேபி இப்படி சொல்லி திமுகவை நாங்க தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த திமுக எதிர்ப்பு ஓட்ட வாங்கலாம்னு பாக்குறாங்க. ஆனா மக்களுக்கு எல்லாம் தெரியும் திமுகவுக்கு எதிர்ப்புன்னு சொன்னா அதிமுக தான், அதிமுக எதிர்ப்புன்னு சொன்னா திமுக தான் சொல்லி மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும், வாக்காளர்களுக்கு தெரியும். பிஜேபியவோ காங்கிரஸையோ கணக்கிலே வைக்க மாட்டாங்க. இல்ல இப்ப பிஜேபி வந்து திமுக எதிர்க்கலங்கிறீங்களா? எதிர்க்கிறாங்களான்னு எதிர்க்கலையான்னு எனக்கு தெரியாது. அவங்க வந்து அதிமுகவை விட கடுமையா நாங்க தான் எதிர்க்கிறோம், உண்மையான எதிர்கட்சியா நாங்க தான் செயல்படுறோம் அப்படிலாம் சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது பிரதமர் மோடி ஐயா வந்தார். அவர் வந்த உடனேயும் பிரதமர் போய் இவர் வரவேற்றாரு, பூங்குத்து கொடுத்தாரு, வரவேற்றாரு. அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அடிமைகள் நிறைய. ஆனா இவர் முதலமைச்சராக இப்ப வந்துட்டாரு ஸ்டாலின். வெயில்ல மதியம் 1 மணிக்கு மோடி ஐயா இறங்குறாரு பிளைட்ல. அவருக்கு கொடை வந்து கருப்பு கொடை பிடிச்சா தப்பா நினைப்பாருக்காக வெள்ளை கொடை பிடிச்சாரா இல்லையா? அப்ப வந்து யாருக்கிட்ட நெருக்கமா போக நினைக்கிறாங்க, யாரு அதிகார ரீதியா மத்திய அரசு அனுசரிச்சு போய் காரியம் சாதிக்க நினைக்கிறாங்க, அதை நீங்க புரிஞ்சுக்க. இல்ல அது 2 மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவு இல்ல. 2 அரசு இணக்கமா இருந்தா தானே திட்டங்களை வாங்க முடியும். நீங்க அப்படிதானே சொன்னீங்க. அதுதான் ஒரு ஆட்சி தலைவர் எதிர்த்தா ஒரு பஞ்சாயத்து தலைவர் கிராமத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அது மாதிரி வந்து நாட்டுடைய பிரதமரை வந்து திட்டங்களை வாங்குறதுக்காக மோடி வரும்போது அவர் பிரதமர் வரும்போது இவர் எடப்பாடி வரவேற்ற அதை அடிமைன்னு சொன்னவங்க இவங்க எத்தனை முறை பிரதமர் மோடி அவர் வரும்போது எவ்வளவு வரவேற்பு கொடுத்தாங்க. அப்ப இதை வந்து நாட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்க? என்னையா அவங்கள மட்டும் சொன்னாங்க, கருப்பு பலூன் விட்டாங்க, கோபேக் மோடின்லாம் சொன்னாங்க. இப்ப இவங்க முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் அவர் போனாரு, பேசினாரு, வச்சாரு. திமுக வேட்டி கட்டி போனா கூட ஒரு மாதிரி நினைப்பாங்கன்னு பட்டு வச்சு கட்டி போய் உட்கார்ந்தாரு. 2 பேரும் முதுகு தட்டிக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. அப்ப அவங்க பேசிக்கிட்டா அது வந்து ராஜாங்க உறவு, நாங்க பேசிக்கிட்டா அடிமைகளுக்கான உறவா? திமுக சொல்ற வாதம் என்னன்னா, ஒரு பிரதமரை வரவேற்கிறதோ பக்கத்துல உட்கார்றதோ விஷயம் இல்ல, அவங்களோட திட்டங்களை எந்த அளவுக்கு நாங்க எதிர்க்கிறோம். இப்ப சிஏஏக்கு நீங்க தான் கையெழுத்து போட்டீங்க, இல்ல வந்து உதய மின் திட்டத்தை வந்து நீங்க தான் வர விட்டீங்க, நீட்டில் நீங்க சரியா எதிர்க்கல, அப்போ அதெல்லாம் நீங்க அலோவ் பண்ணதுதான் வந்து அதனாலதான் உங்களை வந்து விமர்சிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அது கை கொடுக்கறதுனாலயோ இல்ல வரவேற்கிறதுனாலயோ பிரச்சனை இல்லை. அது ரெடிதா, நீ சொல்லு கரெக்டா. அன்னைக்கு இருந்தது வந்து அதிமுக ரெட்டத்தலைமை. ஒரு முடிவை எடப்பாடியாரால கட்சியினுடைய பொதுச்செயலர் இப்ப இருக்கிற பொதுச்செயலாளர் எடப்பாடியாரால முன்னாள் முதலமைச்சரால அன்னைக்கு எடுக்க முடியல. சில கட்டாயத்தின் மேல சில முடிவுகளை அவர் வந்து ஏற்றுக்கொண்டார். அதுக்கெல்லாம் காரணம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தானா? கேளுங்க. இல்ல அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீ உங்க கவனத்துக்கே விட்டு. நான் இப்ப நீங்க அதுதானே சொல்றீங்க ரெட்டை தலைமைன்னு.
இல்ல கேளுங்க, ரெட்டத்தலைமை இருக்கும்போது சில முடிவுகளை வந்து அவர் மட்டும் இருக்க மாட்டார்ல, ஓபிஎஸ் பின்னாடி இருக்கக்கூடிய மற்றவர்களும் இருப்பாங்கல்ல. இல்ல இப்போ ஓபிஎஸ் பிஜேபிக்கு ஆதரவா செயல்பட்டாரா? ஏமா கேளுங்கம்மா, அன்னைக்கு எடப்பாடியார் தனிச்சு வந்ததுக்கு அப்புறம், அவர் தலைமை தனித்தன்மை வந்ததுக்கு அப்புறம், அவர் தலைமையில் அதிமுக ஒன்று திரண்டதுக்கு பின்னாடி அவர் எடுக்கின்ற முடிவுகளை தான் நீங்க பார்க்கணும். சிறுபான்மை மக்களை பாதிக்கக்கூடிய முடிவுகளை அவர் எடுத்துக்கிறாரா? அவர் பொதுச்செயலாளர் வந்ததுக்கு பின்னாடி அவரை கட்சி தேர்தல் கமிஷன் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அங்கீகரித்த பின்னாடி அவர் எடுக்கின்ற முடிவுகளை பூரா பாருங்கள், மக்கள் சார்ந்த முடிவுகளா இருக்கும், தமிழ்நாடு மக்கள் சார்ந்த உரிமைகளுக்கான முடிவுகளா இருக்கும். அதைத்தான் நீங்க பார்க்கணும். அப்போ இந்த முன்னாடி எடுத்த தவறான முடிவுகளுக்கு ஓபிஎஸ் தான் காரணம். முன்னாடி எடுத்த தவறான முடிவுகளுக்கு யார் காரணம்னு சொல்ல மாட்டேன். அதை நீங்க மக்கள் பார்த்துக்கிறாங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க சொல்றதுல இருந்து அதுதான் புரியுது. இஸ்லாமிய சமுதாய மக்களை பொறுத்த மட்டும் அதிமுக என்றைக்கு வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்திருக்கு, கிறிஸ்துவ மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்திருக்கு. அது தலைவர் காலத்திலையும் சரி, அம்மா காலத்திலையும் சரி, இன்றைக்கு எடப்பாடி காலத்திலையும் சரி. நாங்கள் வந்து எங்களை வந்து எதிரி மாதிரி வந்து திமுக வந்து சித்தரிச்சு சிறுபான்மை ஓட்டுகளை கொத்து கொத்தா வாங்கிட்டாங்க திமுக. 2021 சிறுபான்மை மக்கள், கிறிஸ்துவ மக்கள், இஸ்லாமிய மக்களுடைய ஓட்டுக்களை வாங்கி வெற்றி பெற்ற திமுக அந்த சமுதாய மக்களுக்கு ஏதாவது பெரிய நன்மைகளை செய்திருக்கா? சொல்லக்கூடிய நன்மைகளை செய்திருக்கா? கிடையாது. ஆனா அதிமுக என்றைக்கு வந்து சொல்லாமையே சிறுபான்மை மக்களை பாதுகாக்கும், அவர்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டிருக்கிறோம், அவர்களுக்கு தேவையான சமுதாய வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டிருக்கிறோம். சிறுபான்மை மக்களிடத்திலிருந்து எங்களை பிரிக்க பார்க்கிறாங்க. அதை சிறுபான்மை மக்கள் திமுகவுடைய முடிவுகளை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு விஷயம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நம்ம பேட்டியில சொன்னாரு, இந்த தேர்தலில் கூட அதிமுக தோத்துருச்சுன்னா, சரியான செயல்பாடு இல்லைன்னா கட்சிக்குள்ளேயே பல மாற்றங்கள் வரும், தலைமை கேள்விக்குள்ளாகும் அப்படின்னு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு சூழ்நிலை அதிமுகவுக்கு வராது. அப்படி ஒரு நெருக்கடி எடப்பாடியாருக்கு ஏற்படாது. ஒருவேளை பலாப்பழத்தில் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா மக்கள்லாம் அவருக்கு ஆதரவா போயிட மாட்டாங்களா? தொண்டர்கள்லாம் ஏமா நான் சொல்லிட்டேன், போட்டியே அதிமுகவுக்கு திமுக தான். பிறகு மாம்பழம் ஜெயிக்குதா பலாப்பழம் ஜெயிக்குதான்னு கேட்டால் எங்க ஜெயிக்க? ஏமா தேர்தல் 2 நாளைக்கு முன்னாடிமா, 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஆகும் தெரியுமாமா? அதிமுக திமுக இப்படித்தாம பேச ஆரம்பிச்சுறாங்க. டக்குன்னு விடிய காலையில் ஓட்டு போட போகும்போது ஒன்னு அதிமுக போட்டு திமுக போட்டு இப்படித்தான் மக்கள் மனநிலை மாறும். 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ மருந்து வச்சிருக்கீங்களோ? மருந்தெல்லாம் கிடையாது, மக்கள் மனநிலை அப்படித்தான் போகும். அது வந்து இங்க இது வந்து எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி, அது அண்ணா உருவாக்கின கட்சி. கலைஞர் அதை வளர்த்துட்டு வந்தாரு, அவருடைய மகன் கட்ட கட்சி இருக்கு. அது எம்ஜிஆர் கட்சி. இதுக்கு எதிரி யாருன்னா திமுக, திமுகவுக்கு எதிரி யாருன்னா அதிமுக. இப்படித்தான் மக்கள் பார்ப்பாங்களே ஒழிய அவருக்கு போறவா இவருக்கு போறோம், அவர் நல்லவராக இருந்தாலும் சரி, அவர் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, இருக்கட்டும்னு விட்டுருவாங்க. நிகழ்ச்சியோட நிறைவில் இருக்கோனே, கடைசியா சொல்லுங்க, இப்போ தமிழ்நாட்டில் என்ன ரிசல்ட் வரப்போகுது? திமுக எவ்வளோ, அதிமுக எவ்வளோ, பிஜேபி எவ்வளோ? தமிழ்நாட்டுடைய தேர்தல் முடிவுமா எல்லோரும் வந்து பிரமிக்கத்தக்க அளவில் அதிமுக அசுர வெற்றியை பெறும். நீங்க சொன்னீங்கல்ல அதிமுக தலைமைக்கு ஆட்ட வருமானம் சொன்னீங்கல்ல, அதை விட அதிமுக தலைமை, எடப்பாடி தலைமை வலுவாகும், பலமாகும். எங்களை எதிர்த்தவர்கள் பலவீனமாவார்கள். டெல்லியிலே தமிழ் மக்களுடைய உரிமைகளை கேட்கக்கூடிய இடத்திலே, உரிமைகளுக்காக போராடக்கூடிய இடத்துல அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக பெற்று அங்கே வலுவாக இருப்பார்கள். எத்தனை சீட் எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் 40 இடங்களில் வெற்றி வருவோம் என்று எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையும் இருக்கிறது. இதை வந்து இறைவன் தான் முடிவெடுக்க வேண்டும், மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். பிஜேபி எவ்வளவு சதவீதம் பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 இலக்கத்தை தாண்டிடுவாங்களா? ஆமா, அதெல்லாம் வெளிப்படைத்தன்மையாக சொல்லக்கூடாது. தேர்தல் முடிவை பாருங்க, அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு முடிவு எடுத்துருவாங்க. தமிழ்நாடு இனிமேல் நமக்கு ஆகாதுன்னு முடிவு எடுத்துருவாங்க. இன்னைக்கு பிஜேபி கிளைம் பண்றது என்னன்னா, இரட்டை இலக்கத்துல நாங்க வாக்கு சதவீதம் பெறுவோம்ங்கறாங்க. அது கூட நடக்காதுன்றீங்க. வாக்கு சதவீதம் கொஞ்சம் அதிகம் வாங்கத்தான் செய்வாங்க. அது ஒன்றும் தப்பு. மத்தியில் ஆள்றாங்க, அதற்குரிய வேலையை அவங்க பார்க்குறாங்க, வாங்குவாங்க. ஆனால் வந்து 3வது இடத்துக்கு வருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் முடிவு என்னவா இருக்கு. நன்றி திரு ராஜேந்திர பாலாஜி. நன்றி. வணக்கம்மா.